கோபியர்களுள் ராதாராணியே கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான கோபி. அதே போல ஸ்ரீ ராதாகுண்டம் ராதாராணியைப் போலவே கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது என்று பெரும் முனிவர்கள் விளக்குகின்றனர். உண்மையில் ராதாகுண்டத்தின் மீதும் ஸ்ரீமதி ராதாராணியின் மீதும் கிருஷ்ணர் ஒரே மாதிரியான அன்பை கொண்டுள்ளார். பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள உயர்ந்தவர்களால் கூட ராதாகுண்டம் மிக அரிதாகவே அடையப்படுகிறது எனும்போது வைதி பக்தியை பின்பற்றும் சாதாரண பக்தர்களை பற்றி கூற வேண்டியதில்லை. ராதாகுண்டத்தில் ஒருமுறை நீராடுபவனுக்கும் கோபியர்கள் கிருஷ்ணரின் மீது கொண்டுள்ள தூய கிருஷ்ண பிரேமை வழங்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ராதாகுண்டத்தின் கரையில் ஒருவனால் நிரந்தரமாக வசிக்க இயலாவிட்டாலும் குறைந்தபட்சம் தன்னால் எத்தனை முறை அந்த குண்டத்தில் நீராட இயலுமோ அத்தனை முறை அவன் அதில் நீராட வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார். இது பக்தி தொண்டின் மிக முக்கியமான அங்கமாகும். ஸ்ரீமதி ராதாராணியின் தோழிகள் சகிகள் மற்றும் பணிப்பெண்களின் மஞ்சரிகள் மனோபாவத்தில் பக்தி தொண்டில் முன்னேற விரும்புவோருக்கு ஸ்ரீ ராதாகுண்டமே மிகச்சிறந்த இடம் என ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் கூறுகிறார். ஆன்மீக உடலை சித்த தேக அடைந்து தெய்வீக லோகமான கோலோக விருந்தாவனத்தை அடைய விரும்பும் உயிர்வாளிகள் ராதாகுண்டத்தில் வாழ்ந்து ஸ்ரீமதி ராதாராணியின் அந்தரங்க பணிப்பெண்களிடம் சரணடைந்து அவர்களது வழி நடத்துதலில் ஸ்ரீமதி ராதாராணியின் சேவையில் ஈடுபட வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பாதுகாப்பின் கீழ் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளோருக்கு இதுவே மிக சிறந்த முறையாகும். பெரும் முனிவர்கள் நாரதர் மற்றும் சனகர் போன்ற உயர்ந்த பக்தர்களுக்கு கூட ராதாகுண்டத்தில் நீராடும் வாய்ப்பு கிட்டுவதில்லை என்று ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் கூறுகிறார். அவ்வாறு இருக்கும்போது சாதாரண பக்தர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? தனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒருவன் ராதாகுண்டத்துக்கு செல்லும் வாய்ப்பை பெற்று அதில் ஒரு முறையேனும் நீராடுவான் எனில் அவனால் கோபியர்களைப் போல கிருஷ்ணரின் மீது தூய அன்பை வளர்த்து கொள்ள இயலும். ராதாகுண்டத்தின் கரையில் வசித்து பகவானின் அன்பு தொண்டில் ஆழ்ந்திருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஸ்ரீமதி ராதாராணி மற்றும் கோபியர்களின் அடைக்கலத்தை பெற்று ஒருவன் தினமும் அங்கே நீராட வேண்டும். மேலும் பௌதீக எண்ணங்களை கைவிட வேண்டும். மேற்கூறியவாறு ஒருவன் தொடர்ந்து ராதாராணியின் சேவையில் ஈடுபடும் போது அவன் தனது உடலை விட்ட பின்னர் ஸ்ரீமதி ராதாராணியின் சேவையில் ஈடுபடுவதற்கு இறைவனின் திருநாட்டிற்கு செல்கிறான். தனது வாழ்வை ராதாகுண்டத்தில் ராதாராணியின் சேவையின் தியானத்தில் கழித்தபடி அங்கு சேவை செய்கிறான். முடிவு என்னவெனில் ராதாகுண்டத்தில் கரையில் வசித்து தினமும் அதில் நீராடுவது பக்தி தொண்டின் உயர்ந்த பூர்ணத்துவம் ஆகும். மாபெரும் முனிவர் மற்றும் நாரதர் போன்ற உயர்ந்த பக்தர்களாலும் இந்த நிலையை அடைய இயலாது. இவ்வாறாக ஸ்ரீ ராதாகுண்டத்தின் புகழுக்கும் பெருமைக்கும் எல்லையே இல்லை. ராதாகுண்டத்துக்கு சேவை புரிவதன் மூலம் கோபியர்களின் நித்திய வழிகாட்டுதலின் கீழ் ஸ்ரீமதி ராதாராணியின் தோழியாகும் வாய்ப்பு ஒருவனுக்கு கிட்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாம உதயசாமரத்துடைய எண்டுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? முடிவுக்கே வந்துட்டோம். எஸ், ஸ்ரீமதி ராதாராணியுடைய இந்த குண்டம் அதனுடைய மகிமை பத்தி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்றார் இல்லைங்களா? ரூப கோஸ்வாமியே சொல்லியிருக்காரு, அது பிரபுபாத விழாவரே நம்மளுக்கு கொடுக்கிறாரு. சோ சந்தேகம் இல்லாம மிக உயர்ந்த பக்தர்களால் கூட சில சமயம்தான் ராதா குண்டத்தை அடைய முடியும். அதுவும் சாதாரண பக்தர்களுக்கு கடினம். நீங்க நினைப்பீங்க, தான் நான் கூட விருந்தாவன் டூர் போன மாதாஜி, நான் ராதா குண்டம் போயிட்டு தான் வந்தேன், குளிச்சுட்டு தான் வந்தேன் நீங்க நினைப்பீங்க. உண்மையில ராதா குண்டத்தை அடையிறது அப்படிங்கிறது அதுதானா? சொல்லுங்க. ராதா சூட்சுமம் என்ன சூட்சுமம்? அந்த இப்ப இதுல கொடுத்திருக்கிற அந்த சூட்சுமம் என்ன சொல்லுங்க. ராதா யாரு வேணாலும் டூர், விருந்தாவன் டூர் போறவங்க யாரு வேணாலும் போலாம் குளிக்கலாம் எல்லாமே பண்ணலாம். ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? மஞ்சரிகள் சகிகள் மஞ்சரிகளை முதலாவது பகவானை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸ்ரீமதி ராதாராணி பத்தி தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய இந்த சேவை மனப்பான்மை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த சேவை மனப்பான்மையில யார ஒருத்தர் ராதா குண்டத்துக்கிட்ட போய் இருக்காங்களோ, அவங்க நீராடுறாங்களோ, அவங்கதான் பகவான்கிட்ட போக முடியும் இல்லைங்களா? உங்கள்ட்ட அந்த சேவை மனப்பான்மை இல்லை அப்படின்னா நீங்க உருண்டு உருண்டு பிறந்தாலும் ராதா குண்டத்திலேயே தவம் இருந்தாலும் போக முடியுமான்னா முடியாது. அந்த மனோபாவம் வேண்டும்.
கோபிகள் ஸ்ரீமதி ராதாராணியுடைய அந்த மனோபாவம், பகவானுக்கு சேவை செய்யணும். அதுவும் எந்த ஆட்டிடியூட்ல சேவை பண்ணணும்? கோபியர் ராதாராணி மாதிரி சேவை. சர்வன்ட் ஆட்டிடியூட்ல சர்வ் பண்ணணும். சரிங்களா? நான் மாஸ்டர்ங்கிற ஆட்டிடியூட்ல நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. நாம எல்லாருமே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எனக்கு நமக்கு என்னென்ன தெரியுமோ அந்த வழிமுறைகளை வச்சுக்கிட்டு நான் தான் மாஸ்டர்ங்கிற ஆட்டிடியூட்ல பகவானுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யறோம். அது பகவானுக்கு பிடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? எனக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு கிருஷ்ணாக்கு ஆஃபர் பண்ண வேண்டியது, அது கிருஷ்ணா ஏத்துக்கணும். ஆனா பகவானுக்கு பிடிக்கும்னு செஞ்சு பகவானுக்காக ஆஃபர் பண்றது, அந்த வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அந்த மனோபாவம், சர்வன்ட் ஆட்டிடியூட். இப்போ நாமெல்லாம் பொதுவாவே பாருங்க, உங்க குழந்தைங்க விஷயத்துல நம்ம எல்லாம் அப்படி இருப்போம் இல்லைங்களா? ஏதோ ஒண்ணு செஞ்சா நம்ம குழந்தைக்கு இது பிடிக்குமே, அவனுக்கு இது பிடிக்குமே அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் இல்லைங்களா? பிடிக்கிறதா நாம பண்ணுவோம், செய்வோம். அதே மாதிரிதான் கிருஷ்ணாக்கு நம்ம பண்ணணும். அதுக்குதான் பிராக்டிஸ்க்கு தான் குழந்தைங்களை கொடுத்திருக்காரு கிருஷ்ணா. சரிங்களா? அந்த ஆட்டிடியூட் வரணும். அந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு பிடிச்ச ஒரு டிஷ் செஞ்சு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் தான் இருக்கு, அவன் வந்து அம்மா உங்களுக்கு வேணுமா, நான் ஃபுல்லா போட்டுட்டுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எந்த தாயா இருந்தாலும் போட்டுக்கடா, எனக்கு நான் நிறைய சாப்பிடுவேன்னு, ஆல்ரெடி எனக்கு வயிறு ஃபுல்லு, நீ சாப்பிடு குட்டி அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? நம்ம குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தை சாப்பிடல நம்ம சந்தோஷப்படுவோம். எஸ், அது ஒரு குழந்தைகளுக்கு பிடிக்கும்னா அது நமக்கு சாப்பிடவே தோணாது மாதாஜி. அவங்களுக்கு செய்ய கூட தோணாது நமக்கு அது இல்லையா? அவங்க வந்த பிறகு செய்யலாம் அப்படிதான் இல்லைங்களா? ஊருக்கு வந்த பிறகு செய்யலாம். எஸ், அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணாட் இருக்கணுமாமா. சரிங்களா? கிருஷ்ணாக்கு பிடிக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நான் குழந்தைங்களை வச்சு புரியுங்கிறதுக்காக சொல்றேன். சோ கிருஷ்ணாக்கு இது பிடிக்கும். கோபிஸ் அப்படிதான் இருந்தாங்க. கிருஷ்ணாக்கு இது பிடிக்கும், கிருஷ்ணாக்கு இதுதான் வந்து இது நான் இப்படி இருந்தா கிருஷ்ணாக்கு பிடிக்கும், அதுக்காக தான் எல்லாமே பண்ணாங்க. அதுலயும் டாப் மோஸ்ட் ஸ்ரீமதி ராதாராணி, அவங்களோட உயர்ந்த கிருஷ்ண பிரேமை, பகவானுக்கே புரியாத கிருஷ்ண பிரேமை, அதுக்காக தான் அவர் அதை அனுபவிக்கணும்னு இங்க வந்து பிறந்தாரு இல்லையா? மகாபிரபுவா வந்தாரு, அனுபவிக்கிறதுக்காக வந்தாரு. அவ்வளவு ஒரு உயர்ந்தது கிருஷ்ண பிரேமை, நமக்கு உண்மையில வார்த்தைகளை விவரிக்க கூட முடியாது. அந்த கிருஷ்ண பிரேமை நிலையை அடையணும் அப்படின்னா ராதா குண்டத்துல சும்மா உட்கார்ந்தா பத்தாது, ராதாராணியோட மனோபாவத்துல நம்ம இருக்கணும், சர்வன்ட் ஆட்டிடியூட்ல இருக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு ராசலீலா கலந்துக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, நாரதருக்கு கிடையாது, சிவபெருமானுக்கு கிடையாது. அதெல்லாம் வந்து கோபி, நாரதர் வந்து நாரதி கோபியா வருவாரு. அவர் கலந்துக்கணும்னு சொன்ன உடனே அவங்கள வந்து இந்த குளத்துல குளிக்க வைப்பாங்க, வெளியில வர்றப்ப அவர் கோபியா மாறிடுவாரு. சிவபெருமானுக்கும் அப்படிதான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கோபேஸ்வர் மகாதேவ்னு தலையில முடியோட இருப்பாரு சிவபெருமான். விருந்தாவன் போனீங்கன்னா கோபியா மாறினா அவர் அலோவ் பண்ணுவாங்க. ராசலீலால இருக்காங்க கோபேஸ்வர் மகாதேவ், மாயாப்பூர்லயும் இருக்காங்க, விருந்தாவன்லயும் இருக்காங்க. சரிங்களா? சோ இல்ல, யார் ஒருத்தர் கோபி மனோபாவத்தில் இருக்காங்களோ அவங்கதான் ராசலீலாலே அலோவ் பண்ணுவார் கிருஷ்ணா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ராதா குண்டத்துல பர்மிஷன். சோ அது வந்து பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணியோடது. ஸ்ரீமதி ராதாராணி பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அவங்களுடைய அந்த குண்டம் வந்து பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. ஏன்னா சிம்பிள் ஆஃப் லவ் இல்லைங்களா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லவ் சிம்பிள் என்னதையோ பண்ணிட்டு திரியிறாங்க. ஆனா உண்மையில் அன்பின் அடையாளம் தான் அந்த ராதா குண்டம். அன்பு இந்த உலகத்திலேயே எந்த ஒரு ஜீவராசியும் உருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அன்புதான் இல்லைங்களா? கல்லும் கரையும் அந்த அன்புல. அந்த அந்த அன்புலயே இது தெய்வீக அன்பு, நம்மளுடைய இந்த பௌதீக கால்குலேஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு, அதுல உருவானதான் இந்த ராதா குண்டம். சோ வைதி பக்து பின்பற்றும் சாதாரண பக்தர்களை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்குங்கிறாங்க. சோ ஒரு வாட்டி நீராடினா கூட கோபியர்கள் மனோபாவத்தில் பக்தன் கிருஷ்ணன் மேல் அன்பை வளர்த்துக் கொள்வார்.
ஸோ அதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் ஃபுல்லா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகா. எவ்வளவு வாட்டி குளிக்க முடியுமோ குளிங்க. ஆனா எந்த மனோபாவத்துல குளிக்கணும்னா பகவானுக்கு சேவை செய்யணும், அந்த மனோபாவத்துல இருக்கணும். அதான் வந்து பக்தி வினோத் தாக்கூர் அதான் சொல்றாரு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அதான் சொல்றாரு. எஸ். வேற ஏதாவது இருக்கா அதுல? பாஞ்சாலி மாதாஜி இன்னும் புரியலையா? புரியுது மாதாஜி. பட் நான் ரொம்ப ஒரு சில்லியான ஒரு கொஸ்டின் மாதாஜி. கேளுங்க. சர்வீஸ்னா இத்தனை பேரும் என்ன நம்ம வெறும் நாமம் ஜெபிக்கிறது, பூமாலை கட்டுறது, அப்புறம் பூஜை பண்றது, நைவேத்தியம் கொடுக்கறது, இது அல்லாத நம்மளால வேற என்ன சர்வீஸ் பண்ண முடியும்? சர்வீஸ் நீங்க சொன்னதெல்லாம் தான் சர்வீஸ். அது நம்ம டெய்லி செய்யறோம் தானே. ஹரிநாமம் சொல்றீங்க, பூ கட்டுறீங்க, பகவானுக்கு பிரசாத ஆஃபர் பண்றீங்க, பகவத்கீதை படிக்கிறீங்க, பாகவதம் படிக்கிறீங்க, கேக்குறீங்க, இதெல்லாம் தான் சர்வீஸ். இப்ப ராதாராணி எல்லாம் என்ன பண்ணுவாங்க மாதாஜி, அவங்களோட இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப தமாஷாவும் எல்லாம் ஜாலியாவும் போயிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்குது மாதாஜி. மாதாஜி இதே கொஸ்டின் தான் எனக்கும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்ன நம்ம ஒண்ணுமே பண்ணலையேன்னு இருக்கு மாதாஜி. கண்டிப்பா இருக்கணும். ஆக்சுவலி அப்படி வந்து இருக்கணும். அப்பதான் வந்து பக்தியில முன்னேற முடியும். சரிங்களா? ஆக்சுவலி நாம ஒண்ணுமே பண்றதுலதான் அவங்கள மாதிரி அந்த உடல் பொருள் ஆவி எல்லாமே நம்ம பகவானுக்கா நம்மளால இப்ப கொடுக்க முடியுமா? இன்னும் அந்த நிலைக்கு வரல. அந்த பாதையில யாரோட அந்த பாதையில நாம முதல் அடி எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? பக்தி பிரேமைங்கிற பாதையில நீங்க என்ன சொன்னீங்க? நாம எந்த நிலையில இருக்கோம்? ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவிருத்தி. 4 ஸ்டெப் வந்திருக்கோம். இன்னும் மிச்சம் எவ்வளவு இருக்கு? ஆசக்தி, பாவம், பிரேமம், 5 நிலை இருக்கு. அந்த நிலைக்கு நீங்க போறப்ப இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அதுக்கு போறக்கு மெத்தட் வந்து இதுதான். நீங்க வந்து மெடிசன் படிச்சு டாக்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? எல்கேஜில சேரணும் இல்லைங்களா? எல்கேஜி சேர்ந்து எல்கேஜி படிக்கணும், யூகேஜி படிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், +2 போகணும், நீட் எழுதணும், டாக்டர் ஆகணும். எடுத்தோடனே நீங்க டாக்டர் ஆக முடியுமா? பிரேமைக்கு போயிட முடியுமா நம்மளால? மாதாஜி இப்பதான் ப்ரீ கேஜி படிக்கிற மாதிரி இருக்கு மாதாஜி எனக்குலாம். கரெக்ட். ப்ரீ கேஜி தான் எல்லாருக்கும் அப்படிதாங்க மாதாஜி இருக்குது. ப்ரீ கேஜி அதனால கொஞ்சம் ஈஸியா போயிட்டு இருக்கு நமக்கெல்லாம். இன்னும் போக போக லெசன் எல்லாம் டஃப் ஆயிரும். பக்தியில அடுத்தடுத்து போக போக சேலஞ்சஸ் ஜாஸ்தி வரும். சோ நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம பகவானே என்ன சொல்றாருன்னா, ஸ்தானே சித, அதாவது நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அப்படியே இருந்து பக்திய பண்ணிக்கிட்டே இரு. சரியா? பிரம்மாவும் அதான் சொல்றாரு. நீ உன் பாட்டுக்கு உன்னோட வேலை ஏதோ நீ பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பா கிருஷ்ண பிரேமை அடைய முடியும். அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க யாரு எந்தெந்த நிலையில இருக்கீங்களோ, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அப்படியே செய்யுங்க. பகவான சென்டரா வச்சு செய்யுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு சமைக்கிறீங்களா? கிருஷ்ணாக்காக சமைங்க. நான் இப்ப ஒருத்தர் பேசுறேன், அப்ப நான் கடுமையா பேச போயிட்டேன். அடுத்த செகண்ட் எனக்கு ஞாபகம் வருது, ஐயோ இவரும் கிருஷ்ணருடைய பின்னப்பகுதி, நிறுத்திக்கிறேன். அப்ப கிருஷ்ணா சந்தோஷப்படுவாரா இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணாவை முன்னிறுத்தி நீங்க உங்களோட வீட்டுல நீங்க என்னென்ன வேலை செய்றீங்களோ அப்படியே செய்யுங்க. பகவானை முன்னிறுத்தி செய்யுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ண உணர்வு டெவலப் ஆகும். அது டெவலப் ஆக தானா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிருவீங்க. உங்களுக்கே தெரியாது. உங்களோட சாண்டிங் பெட்டர் ஆகும். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடும். சரிங்களா? சோ எடுத்தோடனே நான் ஸ்ரீமதி ராதாராணி ஆக முடியாது. நான் இப்பதான் வந்து முக்கி இவங்க சொன்ன மாதிரி ப்ரீ கேஜி முடிச்சு, எல்கேஜி முடிச்சு, யூகேஜி வந்திருக்கேன். 3 ஸ்டேஜ் தாண்டி இருக்கேன்.
இன்னும் அது கிடக்குது நிறைய. ஆனா அத பத்தி கவலைப்பட வேண்டாம். எல்கேஜிக்கே வரல, ப்ரீகேஜில தானே இருக்கும். எல்கேஜிக்கே வரல, அதுக்கே பாஸ் ஆகல. எல்கேஜியே பாஸ் ஆகாத ஆளுங்க நம்மளாதான் இருக்கும் இல்லைங்களா? இருந்தால் நம்ம எல்கேஜிக்கு வந்துட்டோம் இல்லைங்க மாதாஜி, வர்றதுக்கு ட்ரை பண்றோம் இல்லைங்க அட்லீஸ்ட் மாதாஜி, எல்கேஜிக்காவது வந்துட்டோம் இல்லையா? அடிச்சு ட்ரை நம்ம பண்ணிட்டு பேரண்ட்ஸ் இருக்கோம். எல்லாம் நம்மள அடிச்சு இழுத்து கொண்டே விட்டாங்க இல்லையா ஸ்கூல்ல? அது எஸ் மாதிரி மாதாஜி, கிருஷ்ணா நம்மள தர தரன்னு இழுக்கிறாரு நம்மள. எஸ் மாதாஜி. உங்களை விடவே மாட்டாரு. பாஞ்சாலி மாதாஜி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒன்ஸ் இந்த பாதைக்குள்ள வந்துட்டீங்கன்னா இது ஒரு வழி பாதை. உங்களை திரும்பி போறதுக்கு கிருஷ்ணா விட மாட்டாரு. பாஞ்சாலிய தர தரன்னு இழுத்துட்டு போகதான் போறாரு. சரிங்களா? அனனியா சிந்த எந்தோமா கவலையே படாது. 9.22ல சொல்லுவார் இல்லைங்க மாதாஜி, நீங்க பாட்டுக்கு என்னைய ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் யோகக்ஷேமம் வகாமியம். நித்யாமியகம். யோகக்ஷேம மகானம். பக்திக்கு வேணுங்கிறத நான் பாத்துக்கிறேங்கிறாரு. வேணுங்கிறத குடுக்கறேன், வேண்டாத நான் எடுக்கிறேன். உன்னோட வேலை பக்தி பண்றது. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து அப்படியே பக்தி பண்ணுங்க. இதைத்தான் நம்ம ஆச்சாரியார் சொல்லி தராங்க. அதேதான் சொல்லி தராங்க. நீ வீட்டை விட்டு ஓட தேவையில்ல, காட்டுக்கு போக வேண்டியதில்லை, மாயாப்பூர் போக வேண்டியதில்லை, பிருந்தாவன் போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல இருந்து பக்தி பண்ணு. அவ்வளவுதான். கிருஷ்ணா வில் லுக் ஆஃப்டர் அதர் திங்ஸ். நாம என்ன மனோபாவத்துல பக்தி பண்றோம் அதைத்தான் கிருஷ்ணா பாப்பாரு. நீங்க ஹம்பிளா ஆக ஆக உள்ளுக்குள்ள ஹம்பிள் ஆயிட்டே வந்தீங்கன்னா கிருஷ்ணா ஈஸியா உள்ள வருவார். இல்ல நான் டஃப் ஆயிட்டே போனேன்னா எப்படி அந்த கடினமான ஹிருதயத்துக்குள்ள அவர் எப்படி வருவாரு யோசிச்சு பாருங்க. ஆமா மாதாஜி, பெண்மையா இருக்கணும். இதெல்லாம் செய்யறோம் மாதாஜி. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹம்பிள்னஸ் தான் வரமாட்டேங்குது மாதாஜி. மற்றவங்க எனக்கும் அதான் பிரச்சனை, உங்களுக்கும் அதான் பிரச்சனை, எல்லாருக்கும் அதான் பிரச்சனை, எல்லாத்துக்கும் அதான் பிரச்சனை. வரமாட்டேங்குது. எஸ், ஏன்னா எதனால வரலன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் தான் மாஸ்டர் நான் தீர்மானமா நம்புறேன், இன்னுமே நம்புறேன். அதனாலதான் வரமாட்டேங்குது. கிருஷ்ணா தான் மாஸ்டர்ங்கிறது நமக்கு இன்னும் புரியல. தியரியா விட்டா நீங்க எல்லாம் பக்கம் பக்கமா எல்லாரும் கிளாஸ் எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஜீவேர ஸ்வரூபகை கிருஷ்ணேர நித்திய தாசா, கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் நான் டபடபடான்னு எடுப்போம். ஆமாங்க மாதாஜி, தனியா நம்ம இருக்கக்குள்ள கிருஷ்ண பக்தியா நம்ம இருக்கிறோம், நம்ம ரொம்ப முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பௌதீகத்துல இருக்கிறவங்களோட சேரும் போதுதான் நம்மளை பத்தி தெரியுது நம்ம ரொம்ப 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 கீழே இருக்கிறோம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் நம்ம உயர்வா நம்மள நினைச்சிட்டு இருப்போம். அவங்களோட பக்தர் சங்கத்தோட பக்தியோட இருக்கிறோம். பௌதீகத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்தோம்னா ரொம்ப ரொம்ப நம்ம கீழே இருக்கிறோம்னு தெரியுதுங்க மாதாஜி. நம்ம ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதான் நம்ம இருக்கிற நிலையை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு பகவான்கிட்ட பக்தி பண்றது ஒண்ணுதான் என்னோட ஒரே வழின்னு என் மைண்ட் கன்வின்ஸ் ஆகணும். இன்னும் நம்ம மைண்ட் எல்லாம் கன்வின்ஸ் ஆகல. எழுதி வேணாலும் தரேன், நம்ம இங்க இருக்கிறவங்க யாரோட மைண்டுமே இன்னும் கன்வின்ஸ் ஆகல. தியரியா புரியுது எல்லாருக்கும். ஆனால் என் மனம் இன்னும் நீ பக்தியில போனீன்னா உனக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லுது. அதனாலதான் என்னை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கேன் நான். அந்த இழுத்து பிடிக்கிற கயிறை என்னைக்கு விடுறோமோ அன்னைக்குதான் நம்ம அந்த உண்மையான அந்த பிரேமையை சுவைக்க முடியும். நாம் இது வரைக்கும் நம்மளால பக்தியை சுவைக்கவே இல்லை. அதான் உண்மை. பக்திங்கிறது நம்ம சுவைக்கல. சும்மா அதோடைய அந்த வெளிப்புறமா அப்ப ஒரு சுத்தி சுத்தி அங்கங்க இருக்கிற இனிப்பு கொஞ்சம் நாக்குல படுது, அதுக்கே சூப்பரா இருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையான குலாப் ஜாமுன் கிடைச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நுனிப்புல்ல மேயறோம் நம்ம மாதாஜி. அவ்வளவுதான். எஸ், அந்த சென்டர் பாட்டு கிடைச்சு நம்ம அதை சுவைச்சோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் பக்தி. நாம இப்ப சுத்தி இருக்கிற ஏரியாவை தொட்டு 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 அதுவே இவ்வளவு டேஸ்டா இருக்கு இல்லீங்களா மாதாஜி? சூப்பரா இருக்கும். எஸ், கரெக்ட். அப்ப நீங்க ஸ்ரீமதி ராதாராணில யோசிச்சு பாருங்க. அவங்க இந்த சென்டர் போர்ஷன் அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு அவங்க டெடிகேட்டடா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அன்னைக்கு கேட்டீங்க இல்லையா, கிருஷ்ண பிரேமி அடைஞ்சு எங்க ஃபேமிலி யாரு பாக்குறது அப்படின்னு. நம்ம புத்தியெல்லாம் அப்படிதான் வேலை செய்யும் இல்லையா? ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் இல்லைன்னா என் ஃபேமிலி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என் ஃபேமிலி போச்சு இல்லைன்னா என் கடை நான் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே ஃபேக்ட் என்னன்னா, நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் உங்க ஃபேமிலி ரன் ஆகும். சரிங்களா? போனாலும் உங்க ஃபேமிலி ஆஸ் யூஷுவல் எப்படி என்ன நடக்குமோ நடந்துதான். சோ
நான் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து செயற்கையான படம், பௌதீக படம். ரியாலிட்டி வந்து ரியல் பிக்சர் வந்து எனக்கும் கிருஷ்ணாக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கு. அந்த பிக்சருக்கு நான் இன்னும் போகவே இல்லை. அப்புறம் எப்படி தெரியும்? நான் எப்படி டேஸ்ட் பண்ண முடியாது? ஸோ ரியல் பிக்சருக்கு வாங்கன்னு பிரபுபாதர் தலைப்பாடா அடிச்சு கூப்பிடுறாரு நம்மள. நம்மளுக்கும் அது வந்து பிடிக்குது, பிடிக்காம இல்ல. நம்மளும் ஒரு ஸ்கிரீனை போட்டு வச்சிருக்கிறோம். இன்னும் உள்ள வர தயங்குறோம். அந்த தயக்கத்தை விட்டுட்டு கிருஷ்ணாட்ட முழு மனசா நம்ம சரண்டர் ஆகும். அதுக்குதான் நம்ம இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்கிறோம். எல்லாமே பகவத்கீதை, பாகவதம், உபதேசாமிர்தம் மாறி மாறி நம்ம எல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மைண்டை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் அத்தனையும் படிக்கிறோம், இல்லைங்களா? என் மனதை கன்வின்ஸ் பண்ணதான் படிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கவிதா மாதாஜி, டவுட் கிளியரா? ஏதோ டவுட் கேட்டீங்க, போயிட்டாங்களோ? காணாம போயிட்டாங்க. ப்ரீ கேஜிங்கிறதுனால ஓடி போயிட்டாங்க. குறும்பு பண்ணுவாங்க போலயே, புடிச்சு இழுத்துட்டு வரணுமாட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. எஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய நிலை. நான் அந்த கொஸ்டின் ஆன்சர் நம்ம அன்னைக்கு போட்டதை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்களா? நம்ம கடைசியா போட்டோம்ல, அது அன்னைக்கு பார்த்தாச்சு மாதாஜி. பார்த்தாச்சு மாதாஜி. இல்ல அதுக்கப்புறம் ஒண்ணு போட்டேன். அதுக்கப்புறம் போடலைங்க மாதாஜி. இந்த 3 இதுக்கும் போடலைங்க. போடல. 7வது பார்க்கல. ஏன் பதம் 8 போட்டிருக்கனே. ஆமா மாதாஜி, 8 வரைக்கும் போட்டிருக்கீங்க. 9, 10, 11 3 போடணும். ஆன்சர்ஸ் நான் பார்க்கல. நீங்க பார்க்கலங்க? ஆமா, ஒரு நிமிஷம். ஒரு 5 minutes ஆகும், பார்த்துடலாம். உபதேசாமிர்தம் பதம் 8 கேள்விகள். ஒரே நிமிஷம். தெரியுதுங்களா இப்ப எல்லாருக்கும்? உபதேசங்களின் சாரம் வந்து அந்த ஸ்லோகாவுடைய அந்த மொழிபெயர்ப்பு அப்படியே, இல்லைங்களா? எல்லா நேரத்தையும் 24 மணி நேரத்தையும் பகவானுடைய நாமா சொன்னூறு எல்லாத்தையும் பயன்படுத்தணும். இப்படி பண்ணா நாக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு, ஒருவன் தன் மனதை என்னவா பழக்கணும்? நண்பனாக இருப்பதற்கு அவனை பழக்கப்படுத்தணும். நம் மனம் டேஷ் கொண்டுள்ளது. கிருஷ்ண பக்தி இயக்கமானது எப்பொழுதும் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுவதற்கான பல பிறவிகளின் எண்ணற்ற எண்ணங்களை கொண்டுள்ளது. டேஷ் மனதின் செயலானது அபாயகரமானதாக ஆகலாம். பந்தப்பட்ட ஆத்மாவின் மனதின் செயல், பந்தப்பட்ட ஆத்மாவுடைய மனதோட செயல் வந்து அபாயகரமானதா ஆகுமாமா. அடுத்த பிறவிக்கான ஒரு குறிப்பிட்ட உடல் எப்படி உருவாகுது? மரணத்தின் போது ஒருவனது மனமும் புத்தியும் அவனது அடுத்த பிறவிக்கான உடலின் சூட்சும வடிவத்தை உருவாக்கியுள்ளது. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் பாடி. இறக்கும் தருவாயில் ஒரு பகவானை நினைத்தால் எங்க மாற்றப்படுவான்? ரூப கோஸ்வாமி பக்தர்களுக்கு அறிவுறுத்துவது என்ன? கிருஷ்ணரை மட்டுமே நினைக்கிறதுக்கு பழக்கப்படுது. உடல் மாற்றம் மிகவும் நுண்ணியமானது. வேற எதையும் நினைவில் கொள்ளாமல் இருக்கும்படி மனதை பழக்கப்படுத்துமாறு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி வந்து எப்படி பழக்கப்படுத்துறது? கிருஷ்ணா கான்சியஸ்ல மட்டும் பேசுவதற்கும் கிருஷ்ண பிரசாதத்தை மட்டும் கிருஷ்ணரை பத்தி பேசணும், கிருஷ்ண பிரசாதத்தை சுவைக்கணும். பிருந்தாவனத்தை இருப்பிடமா கொள்ளும் போது யார்கிட்ட அடைக்கலம் எடுத்துக்கணும்? பக்தரிடம் அவன் அடைக்கலம் பெற வேண்டும். எப்போது ஒருவன் பகவானுக்கு தீவிர செய்யும் ஆசை கொள்ள முடியும்? தெய்வீக பூமியாகிய பிரஜத்தில் வசிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது பிரியமான ஜனங்களையும் ஸ்மரணம் செய்ய வேண்டும். கிருஷ்ணம் ஸ்மரணம் ஜனம் சாஸ்திர பிரதிஷ்டம். அத்தகு ஜனங்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாலும் அவர்களது நித்திய வழிகாட்டுதலின் கீழ் நுழைவதாலும் புருஷோத்தமரான
முழுமுதற் கடவுளுக்கு சேவைப்படுவதற்கான தீவிர நாம ஆசையை பெற எப்ப முடியும். வந்து அங்க பிரஜால இருக்கிற கிருஷ்ணரையும் அவங்களுடைய சுற்றத்தன்னு நினைக்கணும், அவங்களுடைய வழிகாட்டுதல் தான் அந்த ஆசை வருங்கிறாங்க. பிரஜதாமத்தில் ஒருவன் எவ்வாறு சேவை செய்யணும்? பக்தர்களின் கிருஷ்ணர் எந்த மனோபாவத்தில் சேவை புரிகிறானோ அதே மனோபாவத்தில் அந்த பரமபுருஷருக்கு தெய்வீக பூமியாகிய பிரஜாதலத்தில் அவனுக்கு ஒருவன் சேவை செய்ய வேண்டும். பரமபுருஷராகிய பகவான் கிருஷ்ணருக்கு அவர் சுற்றத்தினரின் மனோபாவத்துல சேவை செய்யணும். சாதனைன்னா என்ன? கற்றுள்ளவர்களும் மேற்கொள்ளப்படும் ஆன்மீக பயிற்சி. சாத்தியன்னா சித்த உற்றாக இருக்கும் நிலை. எஸ். பக்தியில் எவ்வாறு ஒருவன் ஆர்வம் வளர்த்துக் கொள்ள வேண்டும்? பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாகூர் கூறுகிறார். எல்லா ஜட நோக்கத்தையும் விட்டு கட்டுப்பாட்டு விதி பகவானின் நாமத்தை உச்சரிக்கணும், நாமம் ரூபம் குணம் வேலி ஞாபகப்படுத்திக்கணும். சோ அப்போ ஒரு சுவை உண்டாகும். ஒரு பக்தரோட வழிகாட்டின் கீழே நாம வந்து பக்தி பண்ணணும். சரிங்களா? ஆரம்ப நிலையில் உள்ள ஒருவன் டேஷ் ஈடுபட வேண்டும். என்ன பண்ணணும்? ஆரம்ப நிலையில் கதாவை கேட்பதில் எப்பொழுதும் இந்த மாதிரி கேட்கறதுக்கு பேர் என்னது? பகவானுடைய திருநாமங்களை நினைவில் கொள்ளும் நிலை வந்து மரணவஸ்தா. கிருஷ்ண ஸ்மரணத்தோட 5 பகுதிகள் என்ன? ஸ்மரண, தாரண, தியானம், அனுஸ்மிருதி, சமாதி. நினைவுபடுத்திக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், தியானம், நிலையாக எண்ணுதல் மற்றும் சமாதி நிலை. சம்பத்தி தசா அப்படின்னா என்னது? எனக்கும் பகவானுக்கும் இருக்கிற உறவு நித்திய உறவை, பகவானுடன் இருக்கும் நித்திய உறவை பூர்ணமாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள இயலும். இதுவே சம்பந்தி தசா எனப்படும். நம்மை போன்ற ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு சைத்தன்ய சரிதாமிர்தம் குழு வழி என்ன? சாஸ்திர அனைத்து வகையான ஆசைகளை சாஸ்திரங்களின் வழிகாட்டுதலின் கீழ் விதிமுறைகளை கடைபிடித்து பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். ராகானுக பக்தினா என்ன? சேவை செய்து பகவானுடைய அந்த பக்தர்களுடைய அடிகளை பின்பற்றி பக்தி தொண்டு பண்றதுதான் ராகானுகா. சரிங்களா? தோழர்களில் ஒருவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவதுதான் ராகானுக பக்தி. சோ எடுத்துக்காட்டு சாந்தரஸ்துக்கு என்ன எடுத்துக்காட்டு? கிருஷ்ணருடைய புல்லாங்குழல், கிருஷ்ணரின் கழுத்தில் இருக்கும் மாலை. தாசிய ரசத்துக்கு கிருஷ்ணரின் சேவகர்களான பத்திரகன் அல்லது ரத்தனகன் அடிச்சு. சக்கியத்துக்கு பலதேவர், ஸ்ரீதாமா, சுதாமர். வாத்சல்ய ரசம் நந்த மகாராஜாவும் யசோதை. மாதுரிய ரசம் ஸ்ரீமதி ராதாராணி, அவர்களுடைய தோழியர்கள் லலிதா, மஞ்சரிகள் ரூபா, ரதி. எக்ஸாக்ட்லி, எஸ், கரெக்ட். ஸோ நீங்க இதை மாதிரி நான் குரூப்ல வேணாலும் அனுப்புறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 தான் இருக்கு. அதுக்கு அது 3க்கும் சேர்த்து கொஸ்டின்ஸ் போட்டு விடுறேன். அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. ஃப்ரைடே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நாம மறுபடியும் பகவத்கீதாவே இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணிட்டு அடுத்தது போலாமா? என்ன பண்ணலாம்? ஏன்னா அடுத்தது புருஷோத்தம மாசம் வருது. ஸோ நாமளும் 14வது அத்தியாயம் முடிக்க போறோம். 15வது அத்தியாயம் வரப்போறோம். அந்த மாசம் அந்த 15ஆம் அத்தியாயம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். சோ நம்ம அதை பார்த்து படிப்போம். நடுவுல வேணா நம்ம வேற மாதாஜி இந்த வருஷம் புருஷோத்தம மாசம் மாதாஜி. அதிக மாசம் வருதுங்க மாதாஜி. சரிங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.